ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான டார்கெட் டபிள்யூ சீரிஸோட நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் சிலபஸை 8 வீக் சேலஞ்சாக வந்து பிரிச்சிருப்போம். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்ல ஒரு சில டாபிக், அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழும் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும். ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எது சூஸ் பண்ண போகிறீங்களோ அது மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதான் நீங்கள் வந்து மொதல் வாரம் படிக்க வேண்டிய ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டார்கெட். மொதல் வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஒரு சில டாபிக், அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, ஆப்டிடியூட், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து குப்தர்கள், டெல்லி சுல்தான், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு டாபிக். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மொதல் வீக் டாபிக். நம்ம வந்து இதை சார்ந்த எல்லா சமச்சீர் மெட்டீரியலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் கொடுத்துருப்போம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை சார்ந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு மொதல் வாரத்துக்கான டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்டில் சண்டே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழில் 100 கொஸ்டின், இங்கிலீஷில் 100 கொஸ்டின், தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல 200 கொஸ்டின், அதுக்கப்புறம் லாங்குவேஜில் 100 கொஸ்டின் வந்து இருக்கும். அதை சார்ந்த சமச்சீர் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து இதை சார்ந்த மெட்டீரியலும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்க்கும். ஸோ இங்கிலீஷ்க்கும் ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 போயம், 2 ப்ரோஸ், அதுக்கப்புறம் கிராமரில் 2 டாபிக், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம இதை சார்ந்த வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது போக நம்ம வந்து ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிராமருக்காகவும் ஆப்டிடியூடுக்காகவும் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமலே நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி, தினமும் ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே நீங்கள் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எந்த ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆர்டிகல் சார்ந்த கொஸ்டின், பாலிட்டியில் சரத்துகள் பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து முதல் தடவை ஒரு ஆர்டிக்கலை வந்து பார்க்கிங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. அந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி குவிஸை அட்டன் பண்ணும்போது லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு டெய்லி டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 to 3 மினிட்ஸாக வந்து ஆகும். இப்போ வந்து ஆர்டிகல் டெய்லி டாஸ்க் நீங்கள் வந்து இன்றைக்கி முடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் இயருக்கான டெய்லி டாஸ்க், கரண்ட் அஃபேர்க்கான டெய்லி டாஸ்க், யூனிட் 8, 9, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ், சோசியல், ஆப்டிடியூட் எல்லாமே வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 டெய்லி டாஸ்க் வந்து தனியாக இருக்கும். அதாவது உரைநடை, துணைப்பாடம், செய்யுள், இலக்கணம் இந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கிலீஷுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமருக்கு தனியாக இருக்கும், போயம் லைன் சார்ந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ வந்து போயம் லைனுக்காக இருக்கும், அதுக்கப்புறம் பயோகிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் 3 விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண எல்லா ஃபேக்ட் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டார்கெட்டில் ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சிருவீங்க. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் இது ஃபுல்லாக நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில், நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ ட்ராவலில் எங்கேயோ வெயிட் பண்ணும் போது தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி கேப்லாம் கிடைக்கும். அந்த கேப் கூட நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண ஈஸியாக எல்லா ஃபேக்ட் வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண இருக்கிற எல்லா ஃபேக்ட்டு, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் போயம் லைன், செய்யுள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இதிலே வந்து படிச்சிடலாம். இந்த டார்கெட் டபிள்யூ சீரிஸோட முதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மே 19 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ இருந்தே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஷெடியூலோட பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீக்கும் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அதுக்கான போர்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா நம்ம ஆப்போட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டார்கெட் டபிள்யூ சீரிஸ் மே பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் வந்து கிடச்சிரும்.
ஸோ நீங்கள் வந்து இப்போயே அதில் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 799. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, ரேங்கிங், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் ரிப்போர்ட்டும் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த டார்கெட் W சீரிஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராமர் வீடியோ கோர்ஸ் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தனியாக அது வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.